ஓம் நமச்சிவாய. தவ திரு குறும்பேரி சுவாமிகள் என்கின்ற ஸ்ரீ சதானந்த சுவாமிகள் போற்றி போற்றி. குருவடிகளே சரணம் சரணம். நமது குருநாதரின் வாழ்க்கை வரலாற்று சுருக்கம் மற்றும் சுவாமிகளின் குப்பம் கணேஷ்புரம் ஜீவ சமாதி வளாகத்தில் நடைபெறும் பூஜைகள் மற்றும் நிகழ்ச்சிகளை டிஸ்கிரிப்ஷனில் குறிப்பிட்டுள்ள காணொளியில் கண்டோம். அதன் லிங்க் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மாத காணொளியில் நமது குருநாதரின் அருள்வாக்கு நூலில் உள்ள அரும்பெரும் கருத்துக்களை காணலாம். இறைவன் அன்பு வடிவமாக விளங்கி உயிர்களுக்கெல்லாம் அருள் புரிகின்றான். அத்தகைய இறைவனை அடைய அன்பு ஒன்றே சிறந்த வழியாகும். அன்பு என்னும் நிலத்தில் விளைவது அருள் என்னும் பயிராகும். அந்த அருட்பயிரிலிருந்து வருவதே முக்தி என்னும் கதிராகும். அக்கதிரை அடைவதே முதற் பொருளோடு கலப்பதாகும். அன்பையும் அருளையும் முக்தியையும் முதற் பொருளையும் பக்தியால் பெறலாம். அன்பின்றி அருளை பெற முடியாது. அன்புள்ள இடத்தில்தான் அருள் தாண்டவமாடும். அன்பும் அருளும் கலந்த வாழ்க்கையில் ஆனந்தம் மிளிரும். மனிதர்களாக பிறந்த அனைவரும் அன்பையும் அருளையும் பெற்று விளங்க வேண்டும். வளர்ந்து வரும் விஞ்ஞான உலகில் மக்கள் எவ்வளவோ புது புது கலை இயல்களில் ஈடுபடுகின்றனர். ஒருவரை ஒருவர் மிஞ்சி நிற்கின்றனர். பொறாமையோடு கூடிய போட்டி மனப்பான்மை வளர வளர அமைதியின்மை படிப்படியாக வெளிப்படும். அமைதி குறைய குறைய அச்சத்தோடு கூடிய வாழ்க்கையும். மனிதன் தான் கண்டுபிடித்த விஞ்ஞான சாதனங்களால் உயர்ந்தவனாக விளங்கினாலும் அவன் மெய்ஞான அறிவை பெறாவிட்டால் அவனது வாழ்க்கை முழுமை பெறாது. ஆகையால் மக்கள் இன்றளவும் நம்மிடையே நிலவி வரும் நற்குருமார்கள், ஞானிகள் ஆகியோரிடம் ஆத்ம கல்வியையும் மெய்ஞானமும் பெற்று வாழ்வில் கரை சேர வேண்டும். நமது குருநாதரின் அருள்வாக்கு நூலின் அரும்பெரும் கருத்துக்களை அடுத்த மாத காணொளியில் தொடரலாம். தற்போது இந்த மாத பரணி பூஜை ஜீவ சமாதி வளாகத்தில் 5/2/2025 புதன்கிழமை அன்று மிகச்சிறந்த முறையில் நடைபெற்றது. உபயதாரர்கள் பங்கேற்றனர். ஆசிரமத்தின் முன்னாள் செயலாளர் தெய்வ திரு வெங்கடாச்சலம் முதலியார் அவர்களின் மருமகன், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையைச் சேர்ந்த திரு ஆர் சங்கரன் அவர்கள் மற்றும் குடும்பத்தினர் பங்கேற்றனர். ஜீவ சமாதியில் அமைந்துள்ள நான்முகலிங்க பகவானுக்கும் நந்தி பகவானுக்கும் பல வகையான அபிஷேகங்கள் செய்த பின் உபயதாரர்கள் கலசத்தில் சுமந்து ஜீவ சமாதியை வலம் வந்த புனித நீரால் அபிஷேகம் செய்து பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜை நடைபெற்றது. அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. உபயதாரர்கள் ஆசிரம டிரஸ்டியரால் கௌரவிக்கப்பட்டனர். பின்னர் அன்னபூரணி பூஜை செய்யப்பட்டு அனைவருக்கும் சிறப்பான உணவு வழங்கப்பட்டது. ஸ்ரீ சதானந்த சுவாமிகள் மலரடி போற்றி போற்றி. குருவடிகளே சரணம் சரணம். அடுத்த மாத பரணி பூஜை 4/3/2025 செவ்வாய்க்கிழமை அன்று நடைபெற உள்ளது. பக்தர்கள் அனைவரும் குடும்பத்துடன் கலந்து கொண்டு குருவின் அருளை பெற வேண்டுகிறோம். இப்படிக்கு டிரஸ்டியர்கள். பக்தர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நமது ஆசிரமத்தில் கோபூஜை, பிரதோஷ பூஜை, சங்கடகர சதுர்த்தி மற்றும் பௌர்ணமி பூஜை நடைபெறுகிறது. விருப்பமுள்ள பக்தர்கள் பூஜை பொருட்கள், நெய், எண்ணெய், அபிஷேக பொருட்கள் வழங்கலாம். பக்தர்கள் பொருளாகவோ அல்லது பணமாகவோ வழங்கலாம். நன்றி.
நாச சரீரத்தை நான் என்றிருக்கவும் நியாயமோ சொல்லுமையா. நாச சரீரத்தை நான் என்றிருக்கவும் நியாயமோ சொல்லுமையா. பாசத்தை நீக்கி பசுவை பதியில் இட்டு கோசபுரங்கள் எல்லாம் கொளுத்தி எரித்த சாமி. பாசத்தை நீக்கி பசுவை பதியில் இட்டு கோசபுரங்கள் எல்லாம் கொளுத்தி எரித்த சாமி. நாச சரீரத்தை நான் என்றிருக்கவும் நியாயமோ சொல்லுமையா. மண்ணும் தண்ணீரும் தீயும் காற்றும் வெளியும் கூடி அணைந்த சடலம் என்று மனதிலே கொண்டிருந்தும் பின்னும் அதை நான் என்னும் பேதைகள் புத்திக்கு என்ன சொன்னாலும் உள்ளம் இறங்குமோ சொல்லுமையா. என்ன சொன்னாலும் உளம் இறங்குமோ சொல்லுமையா. நாச சரீரத்தை நான் என்றிருக்கவும் நியாயமோ சொல்லுமையா. பச்சை எலும்பும் தோலும் மாமிசமும் மலமும் ஆன உடல் என்று மனதிலே கண்டு பின்னும் இது நிச்சயமில்லை என்றும் நீர் குமிழி என்றும் அச்சமில்லாமல் உள்ளம் அறிவில்லாமல் வாழும். அச்சமில்லாமல் உள்ளம் அறிவில்லாமல் வாழும். நாச சரீரத்தை நான் என்றிருக்கவும் நியாயமோ சொல்லுமையா. வீட்டில் இருந்து ஒருவன் வெளியிலே போகும் முன்னே விடவனாகுமோ வீண் சொல் பிணமாம். இந்த கூட்டில் இருந்தவனும் கூடுவானாமோ பரவீட்டில் விளங்கும் சதானந்தனே. பரவீட்டில் விளங்கும் சதானந்தனே. நாச சரீரத்தை நாச சரீரத்தை நான் என்றிருக்கவும் நியாயமோ சொல்லுமையா. நாச சரீரத்தை நான் என்றிருக்கவும் நியாயமோ சொல்லுமையா. பாசத்தை நீக்கி பசுவை பதியில் இட்டு கோசபுரங்கள் எல்லாம் கொளுத்தி எரித்த சாமி. பாசத்தை நீக்கி பசுவை பதியில் இட்டு கோசபுரங்கள் எல்லாம் கொளுத்தி எரித்த சாமி. நாச சரீரத்தை நான் என்றிருக்கவும் நியாயமோ சொல்லுமையா. திருவே வருக, திறம் பொலிந்த சிவமே வருக,
மதின் கருவே வருக கருது தவ கடியே வருக காரண சர் குருவே வருக குறைய கற்றும் குணமே வருக வருகவே. மறையே வருக மாதவத்தின் மலையே வருக மலர் யோக துறையே வருக. एकचिला पुरीवास सीता रामा रामा योगे रूप विलास गोदन सर्वमंगला सीता रामा रामा सर्वदिनता सात्विका रामा सर्वदिनता सात्विका என்னதற்கு எட்டாறு ஆக்கம் ஆக்குவாய் காப்பாய் அளிப்பாய் மூக்குவாய் என்னை கூறிக்கொண்டோருமே நாட்டத்தின் நெறியா செய்ய நெறியான கலந்தாண்மை திசையில் உலகம் நடந்தான் இல்லாத சிறிய நல்கே இளநன்மை வந்தோரின் நீங்கள் காட்டி ஆயன் கலையாய் கிடந்தடியேற்று ஆயன் கொடுத்த தயாவான வாசக்க ஜோதி மடங்கடே தேசனே புதிய சுப்புரான வாசமாம் பட்டது பாபம் மாறின ஏசார் பொழுது நின்று வஞ்சம் பெற பேராத நின்ற பிறகு கேளாரே மாறாவதே போராத ஒழிக்க முடியாதே நீராய நாளுதாய் என்றானே இப்பமும் துன்பமும் இல்லாதே இருக்கானே அன்பரை கிழமை யாவையுமே அதைவாய் ஜோதியிலே முன்னே ஆதியிலே அதை கேளுடைய ஆற்றங்களை அதாவில்லை கோட்டை சொல்லிய சொல்லாத உணர்வாய் வேற்றி விளையாட நடப்பார் ஆற்றலில்லை அவர்கள் என்கின்றே கோட்டை சொல்லிருந்த வைக்கக்கூடிய வீட்டில் வந்து வரைப்பது விசாராத கலப்பை கட்டளைக்குவதானே நல்லின் கட்டப்பை ஆதரே சுவாதனை சின்னம்பலம் தொடாப்படையும் எல்லா படையும் பொறுத்தொருவாய் கட்சி அகம்பனே